உங்களுக்கு நல்ல டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? அப்போ உடனே RLK டான்ஸ் ஸ்டுடியோல ஜாயின் பண்ணுங்க. வேற லெவல்ல சூப்பர்ண்ணே, வேற லெவல்ண்ணே, வேற லெவல்ண்ணே. சூப்பரா பண்ணாருண்ணே, சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. ரெட்ரோ தான் பார்த்துட்டேன். சுத்தமாக நல்லா தானே. எனக்கு சுத்தமாக படம் என்ன ஸ்டோரின்னு புரியல. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன ஸ்டோரின்னு புரியல. ஏதோ போனோம் வந்த மாதிரி இருந்துச்சு படம். சத்தியமாக பிடிக்கல. படம் நல்லா எக்ஸ்பெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா சூர்யா படம்னா அந்த எக்ஸ்பெக்ட் வர வந்தோம். பணம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு. சூர்யா ஆக்டிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு இருந்தாலும் எதுக்கு எடுத்திருக்காங்களோ எனக்கு தெரியல. தமிழ் படம் மாதிரியே தெரியல. இது ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைண்ணே. மெட்ரோ தான் பார்த்தேன், நல்லா இல்லை. படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. எனக்கு பாதி படத்துக்கு மேலே தான் நல்லா இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிருக்கு. அருமையாக பண்ணிக்கிறாரு. ஃபைட் கிட்லாம் பயங்கரமாக இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா, படம் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சதுன்னா ஆக்டிங், சூர்யாவோட ஸ்டண்ட் சூப்பராக இருக்கு, சூப்பராக பண்ணுறாங்க. சூர்யா அந்த லுக் அப்படியே இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அது எப்படி எடுத்தாங்கன்னா இது ரொம்ப கஷ்டம். 20 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு சாங்கு, அப்புறம் ஒரு குரூப் வருவாங்க, பேசுவாங்க, திரும்ப ஒரு ஃபைட் நடக்கும், திரும்ப சாங் வரும். நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்கு. ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே புரியாது, என்னடா ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு குழப்பமா இருக்கும், ஜெகமே தந்துற மாதிரி. அது போக போக டிராவல் பண்ண என்ன ஸ்டோரின்றது இருக்குது. அவங்க லூஸ் வேலை அதெல்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. படம் உண்மையாக தரமாக இருக்குண்ணா. படம் நல்ல படம், நல்ல கதை. ஆனால் ஃபேக் ரிவ்யூ நம்பி வராதிங்க. உண்மையாக நல்லா இருக்குது படம். 1 டைம் வாட்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க, 100 டைம் வாட்ச் பண்ணலாம் படம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது படம். ஃபேக் ரிவ்யூ நம்பி வராதிங்க. சூப்பராக இருக்குது படம். எனக்கு படத்தில் கதை ரொம்ப நல்லா இருக்குது. கதையாலன்றாங்க, கதை தான் படமே ஃபுல்லாக. எவ்வளோ கதை இருக்குது, நல்ல கதை இருக்குது, நல்ல கான்செப்ட் இருக்குது. எல்லாமே நம்பி ஃபேக் ரிவ்யூ நம்பி வந்து ஏமாறுறாங்க. படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது படம். சூர்யா ஆக்டிங் செம்ம சார். கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜுக்கெல்லாம் நல்லா சொல்லணும். அவ்வளோ பெரிய டேரக்டர் அவர். அவ்வளோ கதை பயங்கரமாக இருக்குது படத்தில். கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபேக் ரிவ்யூ நம்பி கண்டிப்பாக வராதிங்க. நல்ல படம், நல்ல படம், நல்ல படம். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கணும். ஃபைட்லாம் செம்ம. ஃபைட்டுக்கே முதல்ல அவார்டு கொடுக்கணும். செம்மையாக இருக்குண்ணா. சங்கதோஷம் பிச்சு டாப்பில் மியூசிக்லாம். படம் சூப்பராக இருந்தது. படம்லாம் தரமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நிறைய பேர் ரிவ்யூ சொல்லுவாங்க படம் வந்து ஸ்லோவாக போகுது அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் சீனை பற்றி நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சிரிக்கிற சீன்லாம் நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அதுதான் படத்தோட கண்டென்ட்டு. ஓகேவா? ஒரு மக்கள் வந்து சிரிக்காமல் இருக்காங்க, சிரிக்க தெரியல அவங்களுக்கு, அடிமையாக வச்சுருக்காங்க அவங்கள. சரி, அப்படி அடிமையாக இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி சிரிக்க முடியும்? இவ்வளோ நாள் அதிகாரம் அவங்க கையில் இருந்தது, இப்போ இவங்க கையில் அதிகாரம் இருக்குது. சரியா? அப்போ இவங்க கையில் அதிகாரம் வரும்போது இவங்க கையில் பவர் இருக்குது. ஸோ அந்த மசுகெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க கையில் அதிகாரம் வந்ததுனால அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க கையில் அதிகாரம் வந்தோடனே அதை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. இப்போ உங்கள் கையில், இதுக்கு முன்னாடி உங்கள் கையில் அதிகாரம் இருந்தது, நீங்கள் சிரிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ எங்கள் கையில் அதிகாரம் இருக்குடா, நீங்கள் அப்போ நாங்கள் சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ எல்லோரும் சிரிக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. படம் வந்து நல்லா இருக்குது ப்ரோ. ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணிடுறாங்க. சூர்யாவோட நடிப்பு பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். மற்றவங்க சொல்கிற ரிவ்யூ எல்லாம் கேட்காதீங்க தயவுசெய்து. படம் சூப்பராக இருக்குது. நான் சூர்யா ரசிகராக சொல்லலை, நான் வந்து எல்லாரோட ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் பீப்புளாக நான் சொல்கிறேன். படம் நல்லா தான் இருக்கும். சிங்கிள் ஷாட்லாம் பயங்கரமாக. சூர்யா பற்றி சொல்லவே தேவை ப்ரோ. சூர்யா வந்து எல்லாத்தையுமே பிச்சிருவார். எப்பயுமே ஆக்ஷன் வந்து சொல்லவே தேவையில்லை. அவரோட ஆக்டிங் எல்லாமே இந்த இதுலேயும் சூப்பராக இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது. வேறு லெவல். சந்தோஷ் நாராயணன்லாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. மெலடி சாங்ஸ் எல்லாமே பிச்சிருவார். அதே மாதிரி இந்த வட்டம் பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாமே பிச்சிடுவார். படம் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. அதனால சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்திருப்பாரு. இந்த ஃபர்ஸ்ட் டே வரப்போ ஒரு அந்த வைப் இருந்து, அந்த வைப் இன்னும் வரைக்கும் சண்டே வரைக்கும் அப்படியே இருக்குது அந்த வைப்பு. எல்லாரும் வந்து படம் பாருங்கள், நல்லா தான் இருக்குது படம். மற்றவங்க சொல்கிறதுல நெகட்டிவ் சொல்கிறதுலாம் நம்பாதீங்க, வந்து படம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே கொடுத்த வைப் இப்போ வரைக்கும் அப்படியே அந்த வைப்பு இருக்குது. ஓகேவா? படம் நல்லா தான் இருக்குங்க. நெகட்டிவ் யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க, பாசிட்டிவ் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து படம் பாருங்கள். எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். படம் எல்லாரும் பிடிக்கும். சூர்யா சூப்பராக பண்ணிக்க. அந்த படத்தில் 3 தான் காமிச்சிருப்பாங்க. லவ், லாஃப்டர், வார், இந்த 3 காட்டியிருப்பாங்க படத்தில். சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒரு ஸ்மைலை வச்சு இந்த படத்தை ஒன்று காமிச்சிருப்பாங்க. அப்படி இல்லை, நல்லா சப்போர்ட் பண்ணாதீங்க, ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? சாங்ஸ் தான் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவலில் இருக்குது. பிஜிஎம் சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் படம் நல்லா இல்லைன்னாங்க, ஆனால் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்டில் லைட்டாக எமோஷன் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். எல்லாமே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. செம்மையாக பண்ணியிருந்தாரு. நல்லா வேற மாதிரி 2 சாங்கு ஃபுல் ஃபீல்.
செம்ம என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு படம். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஓவராக ஃபைட் இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி கதை ஓவராலாக ஒரு டைம் பாஸ் மூவி தான். ரொம்ப ஆஹான்னு இல்லை, ரொம்ப மட்டமாகவும் இல்லை, ஓகேயான மூவி. சூர்யாவும் ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற ஆக்டர்ஸுமே அவங்க கொடுத்துருக்க ரோலில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே மூவி தான், சூப்பர் மூவி இல்லை, ஓகே மூவி. சாங்ஸ் 2-3 சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ பழைய சாங்ஸ் எல்லாம் ரீவைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, டான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபன் பார்ட் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, மற்றதெல்லாம் ஓகே தான். ஓவராலாக ஓகே மூவி, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூர்யா ஃபேன் நான், அதனால எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூர்யா நல்லா பண்ணியிருக்கேன். நிஜமா பக்கா மசாலா காக்டெயில் மூவி. லவ்வும் இருக்குது, ஃப்ரீடம் ஃபைட்டிங் அதுவும் இருக்குது, ஃபைட்ஸும் இருக்குது, சாங்ஸு, காமெடி எல்லாமே சேர்ந்து மிக்சிங். சந்தோஷ் நாராயண் மாசு, வில்லன் செம்ம மாசு, சூர்யா பக்கா மாசு. நல்ல காக்டெயில் மூவி. 4 படத்தை ஒன்றா பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் சேர்த்து லைப்ரரியில் போட்டு ஒரே படத்தை குழப்பி கொடுத்தாலும் நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு போர் அடிக்காமல் சூப்பராக இருக்கும். சிரிக்கணும், அல்டிமேட்டாக சிரிக்க சொல்கிறாங்க. ஃபீல் பண்ண தான் சிரிக்க முடியும், அதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாம் டக்குன்னு தெரிஞ்சிருவாங்க, டக்குன்னு ஃபைட் கற்றுப்பாங்க, அதெல்லாம் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. பட் மூவி ஓகே, போர் அடிக்காமல் கொடுத்த காசுக்கு ஒர்த்து. படம் நல்லா இருக்குண்ணே, நல்லா சூப்பராக இருக்குண்ணே. நல்லா ஃபன்னாக இருக்குது. சூர்யா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா காமெடியாக ஜோக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் நல்ல செம்ம படம். சாங்ஸ் எல்லாமே ஒரு ஆல்பம் ஹிட் சாங் மாதிரி நல்லா ஃபன்னாக இருக்கும். சிங்கிள் சால் ஃபைட் அந்த ஹோட்டலில் நடக்குது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம், நல்லா செம்மையாக நடிச்சிருக்காரு. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. சூர்யாவுடைய ஆக்டிங் நல்லா இருந்தது. சாங் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது பார்க்க. சூர்யாவோட நடிப்பு நல்லா இருந்தது. சூர்யா அவ பேர், ஹீரோயின் பேர் தெரியல, அவங்க பேர் நல்லா. ஸ்ரேயா டான்ஸ் நல்லா இருந்தது. விறுவிறுப்பு மெசேஜ் நல்லது சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நாட்டுக்கு நல்லது சொல்லியிருக்காங்க, அவ்வளோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சு, படமே நல்லா பிடிச்சிருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருந்தேன். படம் நல்லதுண்ணா. சூப்பர், அறிமுகம். நல்லா அறிமுகம். பூஜா ஹேஜுக்கு போய் பாருங்க ப்ரோ, டான்ஸு நல்லா இருந்துச்சு. படம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்ல, லாஸ்ட்டில் வந்து காதி சூரஜ் வந்துட்டு எல்லோரும் சிரித்தாங்க. அது எங்களை பார்த்து சிரித்த மாதிரி இருந்துச்சு, அவங்க பட் சிரித்தவங்களாம். என்னது இல்லை, ஏதோ எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ முடிச்ச மாதிரி இருந்துச்சு ரைட்டாக, அவ்வளோதான். சூரியன் நல்லா தான் பண்ணார், அது ஓகே. அது நல்லா இருந்துச்சு. இந்த கன்னிமலை லாஸ்ட் போர்ஷன் வரல, அது கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பயங்கரமாக இருந்துச்சு. ஓவரால் நைஸ் தான். இப்போ வந்த படத்தில் அது ஓகே தான். லாஸ்ட் தான் கொஞ்சம் தெரியல, வித்தியாசமாக இருந்துச்சு. பிடிக்கும் ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ்னு பேர் மட்டும் போட்டிருக்காங்க, ஆனால் படத்தை வேறு யாரோ எடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். கார்த்திக் சுப்ராஜ் படமே இல்லை ப்ரோ. இது சூர்யா வச்சு வேற ஒன்றும் எடுத்த மாதிரி இருக்கு படம். மொக்க படம். சூர்யா ஆக்டிங் எப்பவும் போலதான், பட் ஆனால் படம் மொக்க. அதெல்லாம் ஓகே. அதுதான் எங்களுக்கும் தெரியல. ரொம்ப நேரம் 2.5 மணி நேரமா ட்ரை பண்ண, என்ன தான் சொல்ல வரீங்கன்னு ஒன்றும் புரியல. வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, பட் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். சூப்பர் படம். செகண்ட் ஹாஃப் லேக்ண்ணா. நல்லா அதாவது படத்தில் ஒரு ஸ்மைல் தான் காட்டியிருக்காங்க. அந்த ஸ்மைலை வச்சு நீ எப்படி இது பண்ணலாம்னு காட்டியிருக்காங்க. ஓவரால் படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, படம் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே கொடுத்த வைப் இப்போ வரைக்கும் கொடுக்குறாங்க. வைப் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி டூரிஸ்ட் மூவி சூப்பராக இருந்துச்சு. ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. சாரி, டூரிஸ்ட்